வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, மோஷன் ப்ராப்ளத்துக்கு உண்டான முக்கியமான ஒரு பதிவ நம்ம பார்க்கலாம். பரோட்டா நீங்க எடுக்கிறதா இருந்தா, மாசத்துல 1 நாளோ இல்ல 2 நாட்களோ எடுப்பது நல்லது. மைதா கலந்த உணவுகள வந்து முக்காவாசி எடுப்பது, தவிர்ப்பது நல்லது. இது ரொம்ப நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். இதுபோல மலம் கட்டுகின்ற உணவுகள் எடுக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த மோஷன் ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். அதனால இதற்கு உண்டான ஒரு சில பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம். இதுல எதுவும் இல்ல. காலையில தூங்கி எழுந்த உடனே நம்ப சுட தண்ணீ வந்து ஒரு 1 கிளாஸ் இல்ல 2 கிளாஸ் எடுக்கலாம் தாராளமா. தவறு என்பது கிடையாது. யோகாசனம் மேற்கொள்ளும் பொழுது, இந்த பயிற்சிகள பொறுத்தவரைக்கும் நீங்க தாராளமா தூங்கி எழுந்த உடனே செய்யலாம். நம்ம மத்த பயிற்சி கம்பேர் பண்ணும்பொழுது, ஒரு 3 1/2 மணி நேரம் உணவு உண்ட பிறகு 3 1/2 மணி நேரம் கழித்த பிறகு தான் யோகாசனம் மேற்கொள்ள வேண்டும். ஆனா, இந்த மோஷன் ப்ராப்ளத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க தூங்கி எழுந்த உடனே சுட தண்ணீ குடிச்சிட்டு தாராளமா அந்த ஆசனம் என்பது செய்யலாம். வெறும் தரையில யோகாசனம் மேற்கொள்ள வேண்டாம். பெஷ்க, பாயம், மேட்ட பயன்படுத்துவது நல்லது. இப்போ நம்ப பயிற்சிய பார்க்கலாம். இது போல நிலையில வந்துட்டு, ஒரு வார்ம் அப் செய்றோம். ஒரு 10 எண்ணிக்கை போதும். செஞ்சுட்டு, ஒரு ரிலாக்ஸ் பண்றோம். இப்போ ஆசனம் பார்க்கும் பொழுது, இதே நிலையில ஷோல்டர் லெவல்ல இருக்கும். இந்த பொசிஷன்ல இப்படி இருக்கு. இதுல தாராளமா நீங்க ஒரு 50 எண்ணிக்கை அப்படியே இருக்கலாம். ஆரம்பத்துல ஒரு 20 எண்ணிக்கை நம்ம அப்படியே செய்யலாம். உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்யலாம். தவறில்ல. இப்போ வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம். உங்களால செய்ய முடியலன்னா, இது போல வால் சப்போர்ட்டோட தாராளமா செய்யலாம். இந்த ஆசனம் தாராளமா செய்யலாம். இந்த ஆசனம் செய்து முடித்த உடனே, கொஞ்ச நேரம் நடக்கிறது நல்லது. இதுல நீங்க வந்து ஒரு 5 செட் தாராளமா செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்துல இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டா பெயின் இருக்கும். அதனால அது தவறு இல்ல. இத ரெகுலரா செய்து கொண்டு வரும்பொழுது, உங்களுடைய மோஷன் ப்ராப்ளம் என்பது சரி செய்யப்படுகிறது. இப்போ 2வது ஆசனம் பார்க்கலாம். இது போல அமர்ந்து கொண்டு, உங்களுடைய கைகளை இப்படி கொண்டு வரும். இதுல உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு, மூட்டுல எனக்கு தேய்மானம் இருக்குன்னா, இது செய்ய வேணாம். நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச பயிற்சி செய்யலாம். இதுலயே பாத்தீங்கன்னா, வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம். இதுலயே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சர்க்கரை நல்லது, உடல் பருமனுக்கு நல்லதுன்னு பார்க்கலாம். குறையும். அதாவது சர்க்கரை வியாதி கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. உடல் பருமன் குறையும். டைல்ஸ் வந்து தொடைப்பகுதியில் இருக்கின்ற கழிவுப் பொருள் என்பது வெளியேற்றப்படுகிறது. இங்க இருக்கிற கழிவுப் பொருள் வெளியேறும். நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். மூட்டுக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். ஸ்பைனல் கார்டுக்கு நல்லது. உங்களால இண்டிவிஜுவலா செய்ய முடியலன்ற ஒரு பட்சத்துல இது போல வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம். இப்போ 3வதா ஒரு ஆசனம் பார்க்கலாம். சாதாரணமா இது போல நம்ம அமர்ந்து கொண்டு ரைட் டவுன் பண்ணிக்கிறோம். ரைட் டவுன் பண்ணிட்டு கைகள் இப்படி வச்சு இதுலயே பாத்தீங்கன்னா இது போல சுகாசனத்துக்கு வரலாம்.
இப்போ நம்ம வந்து 3 ஆசனாஸ் பார்த்தோம். அதாவது உட்கடாசனத்துல 2 பிரிவுகள் பார்த்தோம். அந்த உட்கடாசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது, நம்ம வாக்கிங்க்கு பதில் செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி தான் உட்கடாசனம். உட்கடாசனம் செய்யும் பொழுது உங்களுடைய எல்லா உறுப்பும் பார்க்கலாம். அதாவது 2வதா நம்ம செய்த பயிற்சியில உங்களுடைய பாதத்துக்கு நல்லது, மூட்டுக்கு நல்லது, இடுப்பு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்பைனல் கார்டுக்கும் நல்லது. இதுல சர்க்கரை வியாதிக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். அதேபோல ஒபிசிட்டிக்கு ரொம்ப நல்லது. லேடீஸ்க்கு யூட்ரஸுக்கு ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அந்த 2வது செஞ்ச பயிற்சியில உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு, மூட்டு தேய்மானம் இருக்குன்னா செய்ய வேண்டாம். அந்த முதல்ல செஞ்ச அந்த உட்கடாசனம் என்பது தாராளமா செய்யலாம். அது சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். இண்டிவிஜுவலா செஞ்சு பாருங்க. உங்களால முடியாத பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட தாராளமா செய்யலாம். இது வந்து வாக்கிங்க்கு பதில் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான். இந்த உட்கடாசனத்துல ஒரு 2 நிமிஷம் பயிற்சி மேற்கொள்வதனால ஒரு 5 கிலோமீட்டர் நீங்க வாக்கிங் போன பெனிஃபிட் என்பது தாராளமா கிடைக்கும். இதை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். அதே போல நம்ம 3வதா செஞ்சது வந்து மச்சாசனம். இது ஃபர்ஸ்ட் செஞ்சது நம்ம உட்கடாசனம். 2 பிரிவுகள். அதாவது உட்கடாசனம் என்பது பார்த்தீங்கன்னா, நாற்காலி போல தோற்றம் இருப்பதனால அதற்கு உட்கடாசனம் என்பது பெயர். நம்ம 3வதா செய்த பயிற்சியின் பேர் வந்து மச்சாசனம். அதாவது மீனை போல தோற்றம் இருப்பதனால அதற்கு மச்சாசனம் பேரு. அது எதற்காக செய்யப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, மோஷன் ப்ராப்ளத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசனத்தை பார்க்கலாம். அதே போல இந்த பகுதி விரிவடைவதனால, உங்களுக்கு ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு ரொம்ப நல்லது. இருதயத்துக்கு நல்லது. நுரையீரலுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். பேக் பெயினுக்கு நல்லது. இந்த போஸ்டர் வந்து பெண்ட் ஆகுது பேக்வேர்ட்ல. அப்போ தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். கழுத்து வலிக்கு ரொம்ப நல்லது. யூட்ரஸ்க்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இது வந்து நம்ம தூங்கி எழுந்த உடனே தாராளமா இந்த பயிற்சிகள் என்பது மேற்கொள்ளலாம். தவறு எதுவும் கிடையாது. நன்றி, வணக்கம்.